இன்றைக்கி வந்து ஃபில்டர் காப்பி எப்படி போடுறது வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஏவிடி ஃபில்டர் காஃபி எடுத்திருக்கேன். அது நல்லாயிருக்கா எப்படின்னு புது பிராண்ட், அதனால் 100 கிராம் வாங்கியிருக்கேன். அது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு அதை ஓரத்தில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இது வந்து கார்த்திகா டவுனில் வந்து வாங்கினேன். போத்தீஸ்வரம் மஹால் ஏத்தால இருக்குது கடை. 210 ரூபா இருந்துச்சு. அது கூட ஃபில்ட்ரு எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி எடுத்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுக்கிட்டேன். ஏவிடி காஃபி பவுடர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வாங்கி. உங்களுக்கும் வேணுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு. 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த ஃபில்டரை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. மெயினாக அதான், ரொம்ப தண்ணி ஊற்றினா காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்க தண்ணியாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக வரும், திக்காக வரும். அதான் நம்மளுக்கு வேணும். நான் கொஞ்சம் ஆடி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதை எடுத்து ஓரத்தில் வச்சுக்கலாம். சைடில் நான் பாலையும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/4 மணி நேரத்தில் அது ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகி கீழே கலெக்ட் ஆகியிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக திக்காக இருக்குது பாருங்கள். டிகாஷன் மெயினாக திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரத்தில் பாலை காய்க்க வச்சுட்டு வேறு தேவையான சுகரு, வேறு தேவையான டிகாஷன் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்தளவுக்கு டிகாஷன் எடுத்துக்கலாம். சரி, நான் கொஞ்சம் வந்து வடிகட்டி எடுத்துக்கேன். லைட்டாக அந்த தூசியாக இருக்குது பார்த்திங்களா, வடிகட்டுறது இல்லை. அதுக்கப்புறம் போட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். தூசி இல்லை, சாரி, அது கலெக்ட் ஆகிருக்கும் அந்த இது ஃபில்டரில் வந்து இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிகாஷன் ஊற்றி குடித்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணி. ஓகே, பாய்.